ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் ஃபார் மணி. இந்த எம் ஃபார் மணி சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னவா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசித்ததில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணேன். அந்த வீடியோ நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் பணம் பற்றி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்போது ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான், நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது? எவ்வளோ எஸ், அதுதான் இந்த வீடியோ. எவ்வளோ பணம் நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படும்? ஹவு மச் மணி we need for this entire life? பாப்போமா? டேட்டா படி இந்த உலகம் ஃபுல்லா எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2569 லட்சம் கோடி, 2569 lakh crores இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ரியல் எஸ்டேட், மால்ஸு, தேட்ரு, பொருட்கள், நாடோட ஜிடிபி, ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம், பர்ஸில் இருக்கிற பணம், ஜீன்ஸில் துவைக்காமல் இருக்கிற 500 ரூபா, இது எல்லாம் சேர்த்தா இந்த உலகத்தில் 2019 டேட்டா படி 2569 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லு. ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை. இந்த 2569 லட்சம் கோடியும் ஃபுல்லாக உங்களுக்கே கொடுத்துட்டா அவ்வளவும் உங்களோடது அப்படின்னா இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. கம்ப்ளீட்டாக இது எல்லாமே ஒரே ஒரு ஆள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மட்டுமே இருக்க என்ஜாய் பண்ணா ஆஹா கேட்கவே அமோகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் தப்பு. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த 2569 லட்சம் கோடி இஸ் அ குப்பை காகிதம். இட் டசன்ட் ஹாவ் எனி வேல்யூ. அதுக்கு ஒரு பைசா கூட மதிப்பு இல்லை. ஏன்னா அங்கே வாங்குறதுக்கும் ஆள் இல்லை, விற்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதிகபட்சம் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எதுக்குமே வேல்யூ இல்லை. புரிஞ்சுதா? ஸோ இந்த உலகத்தில் பணம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும், விற்கிறதுக்கு ஆள் இருக்கணும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கணும். ஓகே, கமிங் பேக் டு த ஸ்டோரி, கமிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை? நிறைய தேவை. எவ்வளோ பணம் இருந்தாலும் தேவை அப்படின்னு எப்பவுமே யாராலையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நாம் இருக்க போகிறது ஒரே ஒரு வீட்டில் தான். அதிகபட்சம் இன்னொரு வீடை கட்டி வாடகைக்கு விடலாம். ஓட்ட போகிறது ஒரே ஒரு கார் தான், இல்லை ஒரே ஒரு பைக் தான். அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் 2 வெக்கேஷன் போகலாம், 3 வெக்கேஷன் போகலாம். யாராக இருந்தாலும் அட் அ டைமில் ஒரு நேரத்தில் ஒரு விஷயந்தான் சாப்பிட முடியும். ஃபஸ்ட் இந்த பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். அது ரிலையன்ஸோட அம்பானியாக இருந்தாலும் சரி, அபிஞ்சிகரில் இருக்கிற ஆனந்தா இருந்தாலும் சரி. ஸோ நமக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத நம்ம டார்கெட்டை சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது 5 கோடியாக இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம், 15 கோடியாக இருக்கலாம். உங்கள் டார்கெட் என்னன்றது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். அண்ட் அதை எவ்வளோ வயசுக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணால் நிச்சயமாக அந்த பணத்தை நம்மளால் ரீச் பண்ண முடியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமே நடக்கலாம், பட் நிச்சயமாக முடியும். இப்போ எவ்வளோ தேவை அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மாதம் 30 வயசில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தேவை, அந்த டார்கெட் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கன்னா மினிமம் 300 to 400 டைம்ஸும் மேக்ஸிமம் 1000 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மினிமம் நீங்கள் 3 to 4 crores, 3-4 கோடிக்கு எய்ம் பண்ணணும். இல்லை அப்படின்னா 10 கோடி டார்கெட் எய்ம் பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படிடா பாசிபிள்னா கணக்கு தான். நீங்கள் 30 வயசில் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க அப்படின்னா உங்களோட 55 வயசில் இந்த 3 கோடி அப்படின்ற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதுவே 5 கோடி அப்படின்னா ப்ராபப்ளி 60 வயசு வரைக்கும் போகலாம். ஸோ இந்த 3 கோடி அப்படின்றத ரீச் பண்ணிட்டா நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. அதற்கு பிறகு அந்த 3 கோடி அப்படின்ற அந்த அமௌண்ட் உங்களுக்காக வேலை செய்யணும், நீங்கள் அதுக்காக வேலை செய்யக்கூடாது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் மணி அப்படின்ற இந்த சீரீஸில் பணத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு எப்போ வேல்யூவே இல்லை அப்படின்றது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். அண்ட் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்ற அந்த கிளியர் டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யணும், அண்ட் நீங்கள் பணத்துக்காக எப்போவுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்றத கிளியர் கட்டாக இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க.
இதெல்லாம் எப்படி, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி, எப்போவாச்சும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டு அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட்லேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் யோசிச்சதே இல்லை, கை காசுக்கு தேவையா கொஞ்சமாக பணம் இருந்தால் போதும்பா அன்னைக்கு தேவைக்கு செலவுக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் என்னென்ன டாப்பிக்கில் வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எம் ஃபார் மணி அப்படின்ற இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பணம் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃபேக்ட்ஸ் அண்ட் சுவாரஸ்யமான எக்ஸ்பர்ட் வீடியோஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே வரப்போது. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ வெரி மச்.